ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் அப்பாவுக்கு ரொம்பவே சீரியஸாக இருக்குது. ஹீரோயின் தான் அப்பாவை நல்லா பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோவோட பிரதரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு லூசிங்கிற பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹீரோவோட பிரதரோட எக்ஸ் லவர் போல் இருக்குது. அவள் கல்யாணம் பண்ண போகிறாளாம். ஆனால் பிரதருக்கு இன்விடேஷன் அனுப்பலை, ஹீரோக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கான். அதை பார்த்த பிரதர் கோவப்பட்டு நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பிரதர் போகும்போது ஹீரோக்கு மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போகிறான். ஆனால் பிரதர் போனோன்னே ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, மாத்திரை எல்லாத்தையும் கீழே போட்டு விளாண்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா மிஸ்டர் ஷான் லாயர் இருக்கார்ல, அவர் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் 200 யான் வாங்கினாங்க, அதுக்கு அவங்க லோன் நோட் கூட எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. உடனே ஹீரோ எதனால வாங்கினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோன் நோட்டை என்ன செய்யன்னு கேட்டவுடனே அதை எனக்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான். உடனே அவங்களும் சரின்னு சொல்லிடுறான். ஹீரோ கையில் ஹீரோயின் ஞாபகமாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச மோதிரம் போட்டிருப்பாம்ல, அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இன்னுமே நீ மாறாமல் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேல ஜென்னட் வந்துடுறா. மாத்திரலாம் ஏன் கீழே கிடக்கு அப்படின்னு சொல்லி அவள் பதறி போயிடுறா. அதை போய் பறக்க போகிறா. ஆனால் ஹீரோ வேண்டான்னு சொல்லிடுறான். சரி நான் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடுறா. இந்த சைடு ஹீரோயினை தான் காமிக்காங்க. அவள் அப்பாவை நல்லாவே பார்த்துட்ருக்கா. குணாவும் எப்படியோ வந்துடுறான். வந்த உடனே நீங்கள் ஏன் எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. இங்கே சும்மா பிஸ்னஸ் ட்ரிப்புக்காண்டி வந்தேன், அப்படி சும்மா உன்னையும் பார்த்துட்டு போகலாம், உங்கள் அப்பாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ன உடனே சரி பேக்கை தாங்க நான் கீழே வைக்கணும் உடனே இல்லை வேண்டாம் நானே வச்சுக்கிறேன்னு வச்சுட்டு சரி அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே அப்பாவுக்கு இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே குணா சொல்கிறான் உங்கள் அப்பாக்கெலாம் ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறான். ஹீரோயின் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ குணா தான் அப்பாவை நல்லா பார்த்துக்கிறான். ஹீரோயின் சாப்பாடை கொடுத்துட்டு இருக்கல குணா பார்த்துட்டு இருந்த உடனே நீங்களாம் இது செய்ய வேண்டாம்ப்பா நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை இது நான் சும்மா தான் செய்கிறேன், நீ எதுவும் தப்பாக ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி குணா இன்னும் ரொம்ப நல்லவனாக நடந்துக்கிறான். அப்போ தான் ஹீரோயினோட தம்பியும் வர்றான். தம்பி அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறான். உடனே குணா தான் ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாமே நல்லாயிரும், நீ கவலைப்படாதன்னு சொன்னவுடனே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவங்க தான் என்னோட பாஸ் அப்படின்ன உடனே 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறானுங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு ஆப்ரேஷனும் நடக்குது. தம்பி தான் கோவப்பட்டு இருக்கான். எவ்வளோ மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கான். ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு டாக்டர்ஸ் வெளில இல்லை சாரி உங்கள் அப்பாவை எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே தம்பிக்காரன் கடந்து அழுகுறான். குணா தான் ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். ஹீரோயினும் ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அவங்களையும் குணா தான் ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். அவங்க அப்பாக்குள்ளே எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு திரும்பியும் சாங்காய்க்கு கிளம்பி ஹீரோயினும் குணாவும் வரும்போது ஹீரோயின் அவங்க அப்பாவை பற்றி ரொம்பவே நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கா. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் என் தம்பியும் மற்ற யாரும் கொடுமைப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்கள் அப்பா அடுத்து கல்யாணமே முடிக்கலை. ரொம்பவே எங்கள் அப்பா எங்களை பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு ரொம்பவே ஷார்ட் டெம்பர், அதனால தான் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரும் கிடையாது, நாங்கள் மட்டும்தான். எங்கள் அம்மா இருக்கும்போது 2 பேருமே ரொம்பவே நல்ல கப்புள்ஸாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறத கேட்ட குணாவும் ஆமாம் இப்போ உங்கள் அப்பா ரொம்பவே கொடுத்து வச்சவர், அவரோட உண்மையான லவ்வோட போய் சேர போகிறாரு, நீ அதனால வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி குணா தான் ஆறுதல் படுத்துறான். உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க உன்னோட அப்பா அம்மா பற்றி நீ ஒன்றுமே சொன்னதில்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு அவனும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அதனால உன்னோட இழப்பு எனக்கு ரொம்பவே தெரியும், இனிமேல் நான் உங்கள் அப்பாக்குள்ள இடத்துல இருந்து உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிற ரொம்பவே நன்றி, நீங்கள் எனக்கு ரொம்பவே நிறைய செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரி நீ 2 வாரம் லீவ் எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் ஒரு பேக் கொடுத்து இது என்னோட ஊரில் உள்ள ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், நீங்கள் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கா. அவனும் சரி நான் உனக்காக சாப்பிட்றேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோக்கு ஹீரோயின் எழுதியிருந்தா தெரியுமா அந்த லோன் நோட்டை அந்த லாயர் அனுப்பி வச்சிருக்காரு. அதை எடுத்து ஹீரோ அவனோட பர்ஸ்குள்ளே வச்சுக்கிறான். இந்த சைடு ஹீரோயின் அவளோட வீட்டில் அவள் அப்பா ஞாபகமாக இருந்துட்டு இருக்கா. இப்போ அவளோட தம்பி சொல்கிறான் இனிமேல் நம்ம அனாதை தானே அப்படின்னோடனே இல்லை நம்ம குழந்தை கிடையாது, நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம அனாதைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தம்பியை தேத்துறா. ஹீரோயின் அவள் படித்த ஸ்கூலில் அப்பா ஒர்க் பண்ணுறாருல அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு கிளீனிங் லேடி சொல்கிறாங்க இம்மா நான் கேள்விப்பட்டேன் உங்கள் அப்பா இந்த மாதிரி இறந்துட்டாரு, சரி நீ ஒழுங்காக பார்த்துக்கோ உன்னைய அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு சொல்கிறாங்க. வருஷத்துக்கு முன்னாடி உன்னை தேடி ஒரு ஆள் வந்தாருமா அப்படின்ன உடனே அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே அவர் ரொம்பவே ஹைட்டாக இருந்தார், கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருந்தாரு அப்படின்னொன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சது ஹீரோ தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் கேட்காங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்கன்னா
4 வருஷத்துக்கு முன்னாடிமா அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ளாஷ்பேக்கை காமிக்காங்க. ஹீரோ வந்திருக்கான். ஆண்டி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட தான் பேசியிருக்கான். ஹீரோயினோட அட்ரஸ் தர முடியுமா அப்படின்னு கேட்டவொடனே இல்லைப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் படித்த கிளாஸ் எல்லாம் ஹீரோ போய் சுற்றி பார்க்கான். ஹீரோயினி இப்போ அதே பிளேஸில் போய் உட்காந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ முன்னாடி நிற்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கு. ஹீரோயின் ரொம்பவே சோகமாக நிறையாவே குடிக்காங்க. ஹீரோக்கு எப்போதும் போல இமெயில் அனுப்புகிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க 7 நாள் என்னால் உனக்கு இமெயில் அனுப்ப முடியல. ஏன்னா எங்கள் அப்பா இறந்துட்டாரு. நான் உன்னோட லாயர் மிஸ்டர் சென்டர் இருந்து தான் 200 வான் வாங்கினேன். என்னோட கஷ்ட காலத்துக்கு அது ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. அது எப்படின்னு அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உடனே கோட்டை தூக்கி போட்டு கிளம்புறான். ஆனால் தாத்தா விட மாட்டேங்கிறார். எங்கே போகிறேன் அப்படின்னா நான் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன். நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், நீ இங்கே எதுனாலும் நமக்கு தான் அசிஸ்டன்ஸ் இருக்காங்களே அவங்க செய்வாங்க அப்படின்ன உடனே நான் செய்ய வேண்டிய வேலை நான் தான் செய்வேன் அப்படின்ன உடனே தாத்தாவே பயந்துடுறாரு. சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுறாரு. இந்த சைடு ஹீரோயினுக்கு தான் லெட்ரு வந்திருக்கு. அதை ஜிங்வென் தான் கொடுக்குறா. உடனே ஹீரோயினும் எங்க இருந்துன்னு கேட்டவுடனே உனக்கு தான் நீ இவ்வளோ நாள் அனுப்புனல, அதனால தான் உனக்கு இப்போ ரிப்ளை வந்திருக்கு, என்ன துற அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆர்வமாக திறக்கிறாங்க. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. அதை பார்த்தோன்னே ஜிங்வென் சொல்கிற யாரோ உன்னை முட்டாள் ஆக்குறது தான் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் யாரு கண்டுபிடிச்சிடா. இது ஹீரோ தான் எனக்கு அனுப்பியிருக்கான், உன்னோட வாசம் இதில் இருக்கு அப்படின்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி ஜிங்வென் சந்தோஷப்படுறதுக்குள்ளே அதை கிழிச்சிடுறா ஹீரோயின். ஏன் கிழிக்க அப்படின்னு சொல்லி ஜிங்வென்னே ஆச்சரியப்படுறா. உடனடியாக ஹீரோயின் ரிப்ளை அனுப்புறா ஹீரோக்கு. நீ என்னோட எல்லா இமெயில் லெட்டரையும் ரிசீவ் பண்ணியிருக்க, படிச்சிருக்க, ஆனால் ரிப்ளை மட்டும் பண்ண மாட்டேங்க. இந்த 4 வருஷமாக நான் எனக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னை விட்டு ஏன் போன, என்னதான் ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் உன்னை மிஸ் பண்ணிட்டு மட்டும் இருந்திருக்கேன். ஆனால் என்னோட எல்லா மெமரிஸையும் உனக்காண்டி நான் எழுதினேன். ஆனால் இப்போ அதெல்லாம் தப்புன்னு தெரியுது. அது எல்லாத்தையும் ஒரு கல்லில் எடுத்து உன் மூஞ்சில் தூக்கி வீசணும் போல எனக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு நான் உன்னை மிஸ் பண்ணுறேன். ஆனால் தயவு செய்து என் முன்னாடி மட்டும் நீ வந்துடுறாத. நீ என் கண் முன்னாடி வச்சுக்கே உன்னை நான் பயங்கரமாக அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சென்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் எழுதின லெட்டரை பார்த்து ஹீரோ ரொம்பவே சோகத்தில் ஆழ்ந்துடுறான். இந்த சைடு ஹீரோயின் பாரில் போய் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, ஹீரோ நீ மட்டும் என்னை விட்டு போல வச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரி அதர் சைடு லைஃப்பை நான் பார்த்துருக்கவே மாட்டேன், தனிமையை உணர்ந்திருக்கவே மாட்டேன். உன்னைய மறக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது இந்த டான்ஸும் இந்த ட்ரிங்க்ஸும் தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வேறு 2 பேர் ஹீரோயினை தொல்லை பண்ணுறாங்க. அவனுங்களை தடுத்துட்டு ஹீரோயின் ஓட வேறு செய்கிறா. ஆஃபீஸில் காட்டுறாங்க, குணாவும் ஜிங்வென் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயினை பற்றி தான். ஹீரோயின் இப்போல்லாம் ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்காளே, அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி குணா ஜிங்வென்ட்ட கேட்கா. அதுக்கு ஜிங்வென்னு சொல்கிறா, அவள் மனசு சரியில்லாதனால அவள் நிறைய குடிக்கா, அதனால தான் அவள் இந்த மாதிரி தெரியுறா, ஆனால் அவள் வேலையில் அவள் கரெக்டாக செஞ்சுருவா அப்படின்ன உடனே ட்ரிங்க்ஸ் குடிக்கிற அளவுக்கு அவள் மூடி என்னாச்சு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு குணா கேட்கான். அதெல்லாம் சின்ன ப்ராப்ளம் தான், அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் நீ ஏன் அவன் மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்க, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மூடெலாம் சரியில்லை, உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்ச நாள் லீவ் தர முடியுமா அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டே கேட்கா. ஏமா நீ பார்க்க நல்லா தான் இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கான். இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் ஏதாவது மெயில் அனுப்பியிருக்காளா அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆனால் ஒன்றுமே அனுப்பலை. உடனே ஹீரோ அவனோட பிரதருக்கு கால் பண்ணி நான் ஷாங்காய்க்கு வரவா அப்படின்னு கேட்கான். தாத்தா என்னைய கொள்றதுக்கா அப்படின்னு சொல்லி பிரதர் கேட்கான். இல்லை எனக்கு அங்கே வரணும் போல இருக்கு, எனக்கு டிக்கெட் போடு அப்படின்னா உடனே எப்படிப்பா டிக்கெட் போட சொல்கிற, உன்னோட பாஸ்போர்ட் தான் தாத்தா கிட்டே இருக்கே, அவர் தான் தரமாட்டாரே, எப்படி டிக்கெட் போட முடியும், என்னது என் பாஸ்போர்ட் தாத்தா கிட்டே இருக்கு, அவர் தரமாட்டாரா, ஏன் அப்படின்னா உடனே உனக்கு சரியாகிற வரைக்கும் உன்னைய நாங்கள் எங்கேயும் விட மாட்டோம், நீ வீட்டில் தான் இருக்கணும், நாங்கள் பாஸ்போர்ட்டை தரவும் மாட்டோம், டிக்கெட் உனக்கு சாங்கைக்கு போடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். ஹீரோ ரொம்பவே கோவத்தில் உட்காந்துருக்கான். திரும்பியும் பிரதர் கூப்பிடுறான், நீ எதனால சாங்கை வரணுங்க, என்னை மிஸ் பண்ணுறியா அதனாலயா அப்படின்ன உடனே ஆமாம் உடனே கொஞ்சமாக மிஸ் பண்ணுறேன்னு, என்னையே கொஞ்சமாக மிஸ் பண்ணுறியா, அப்போ எதனால் நீ வரணுங்க அப்படின்ன உடனே அதெல்லாம் ஒன்றில் உன்னைய பார்க்க தான் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்போ நான் வரேன், நான் உன்னையும் தாத்தாவும் பார்க்க அப்படின்னு பிரதர் சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் போட அப்படின்ன உடனே இல்லைப்பா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பியும் கட் பண்ணிடுறான். பிரதரும் குணாவும் மசாஜ் சென்டரில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ பிரதர் தான் கேட்கான், எனக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டரை அனுப்பி வை, பார்க்கவும் நல்லா இருக்கணும், சூப்பராகவும் இங்கிலீஷ் பேசணும், சேலரியும் நான் நல்லாவே கொடுக்கேன் அப்படின்ன உடனே கண்டிப்பாக என்னோட பெஸ்ட் ஸ்டாஃபை உங்களுக்கு அனுப்பி வைக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தான் நினச்சி பார்க்கான். ஆனால் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கல்ல, அதனால் ஜிங்வென்னை சொல்லிடுறான். ஜிங்வென்னு ஒன்று பிரதருக்கு ஞாபகம் வந்துடுது, ஜிங்வென்னை நல்லாவே சரின்னு சொல்லிடுறான். உடனே குணா ஜிங்வென்ட்ட சொல்கிறான், நீ இந்த மாதிரி
GMF ஹீரோவோட கம்பெனி இருக்குல்ல அதுக்கு வந்து போகணும். அவங்க வந்து கூப்பிட்றாங்கன்ன உடனே நான்லாம் போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிடுறா. அம்மா GMFங்கிறது எவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ காலம் உனக்கு சேலரி தெரியுமா, இதோட டபுளாக கிடைக்கும், ஏன் நீ போக மாட்டேங்கிற அப்படின்ன உடனே நீங்கள் வேற யாரையாவது சொல்லுங்க பாஸ் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கா. குணாவும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். ஆனால் வந்து ஜிங்வென் வந்து ஒத்துக்கிறவே மாட்டேங்கா. ஜிங்வென்னே சொல்கிறேன், ஏன் நீ வந்து ஹீரோயின் அனுப்பக்கூடாது, அவளும் சூப்பரான ஸ்டாஃப் தானே அப்படின்னானு. இல்லை ஹீரோயினுக்கு இப்போ உடம்பு சரியில்லைல்ல, அதனால தான் நான் அவளை அனுப்பலை, அதுக்கு பதிலாக தான் ஒன்று அனுப்புகிறேன்னு. இல்லை நானும் போக மாட்டேன்ப்பா, அவங்கெல்லாம் மோசமாக என்ன ட்ரீட் பண்ணுவாங்க, நானும் அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கா. குணாவும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் இவள் பாட்டில் எஞ்சி வந்துடுறா. அப்போ ஹீரோயின் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து ஜிங்வென் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி GMFல வந்து ஒரு பெர்மனன்ட் டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து கூப்பிடுறாங்க, என்னை கூப்பிடுறாங்க, ஆனால் வந்து நான் போல, நீ போறியா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை வேண்டான்னு தான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சொல்கிறா. ஆனால் வந்து ஜிங்வென் நல்லா மண்டையை கழுவுறேன், இந்த மாதிரி ஹீரோவை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்பவும் ஹீரோயின் இல்லை நான் வேண்டாம், அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறவே வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து ஜிங்வென் வந்து தயவு செய்து எனக்காண்டி அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. எனக்கும் ஜீச்சானுக்கும் வந்து ரொம்பவே சண்டை வந்துட்டு, அதனால வந்து அவன் என்னை ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணுவான், தயவு செய்து என்னை அனுப்பிடாத அப்படின்ன உடனே ஹீரோயின் வேற வழி இல்லாமல் ஃப்ரெண்டுக்காண்டி சரின்னு சொல்லிடுறா. எப்போதும் போல் ஹீரோயின் வந்து பாருக்கு வந்து இறங்குறா பஸ்ஸில். அப்போ வந்து பின்னாடி ஏதோ ஒரு டாக்ஸி ஃபாலோ பண்ணி வருது. யாருன்னு பார்த்தா குணா தான். குணாவும் பாருக்கு வெளியில் நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் வந்து ஹீரோயின் வர மாரி தெரிலன்னு சொல்லி அவனே கிளம்பி உள்ளே வந்துடுறான். அவன் பார்த்தா ஹீரோயின் வந்து அந்த டேபிள் மேலே ஏறி நின்று எல்லாத்தையும் பார்த்து கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா குணா வேகமாக ஓடி வந்து கீழே இறக்குறான் ஹீரோயினை. சுற்றி உள்ளவங்களாம் வித்தியாசமாக பார்த்த உடனே ஹீரோயின்காண்டி குணாவே எல்லாத்தையும் சாரி கேட்கான். அப்புறம் ஹீரோயினை பிடிச்சி திட்டுறான், நீ ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிற. அதுக்கு ஹீரோயின் சொல்லலாம், இது வந்து டியூட்டி டைம் இல்லையே, இது வந்து ஆஃப் டைம் தானே, நான் என்னன்னாலும் செய்வேன்ன உடனே நம்ம 2 பேரும் அப்படியே பழகிருக்கோம், நம்ம வந்து சொந்தக்காரங்க மாதிரிலாம் பழகிட்டு இருக்கோம், நீ ஏன் இப்படி சொல்கிற, இந்த பார்லாம் வந்து சேஃப்டியே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் கேட்காம இன்னும் மேலே ஏறாங்க. ஆனால் வந்து அவன் தடுத்து கீழே இறக்கி விட்றான். அப்போ வந்து ஹீரோயின் ரொம்பவே குடிச்சதுனால குணா ஃபேஸ் வந்து ஹீரோ மாரி தெரியுது. ஹீரோட்ட பேசுகிறத நினச்சி குணாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து என்னை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொன்னால் அப்போ ஏன் நீங்கள் வந்த, எதுக்காண்டி வந்த, திடீர்னு வருவேன் திடீர்னு மறைஞ்சிருவேன், நான் என்ன லூஸா, அவனை வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கணுமா, இதனால நீ வந்து எனக்கு இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு குணா தான் சொல்கிறான், ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவே சொல்கிற மாரி இருக்குது, எப்போதுமே நான் உன் சைடு தான் இருப்பேன், உன்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன்னு உடனே உன்னை எப்படி என்னால் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு நினச்சி குணாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஹக்கும் பண்ணிக்கிறா. ஹீரோவை தான் ஹக் பண்ணுறோன்னு நினச்சி பண்ணுறான், ஆனால் வந்து குணாவை தான் ஹக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ வந்து ஹீரோயின் ஹீரோவை நினச்சி சொல்கிறேன், என்னை விட்டு போவாதான்னு சொல்லி லைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் குணா தான் வந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வைக்கான். அடுத்த நாள் ஹீரோயின் காலையில் எஞ்ச ஒன்று தான் ஹீரோயின் ஞாபகம் நேற்றுக்கு நடந்ததெல்லாம். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.